கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 18:1, மேத்யூ 18:1. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை குறித்து ஒரு 3 இடங்கள்ல தான் பேசினார். மத்தேயு சுவிசேஷத்தை பொறுத்தளவுக்கு மத்தேயு 16வது அதிகாரத்தில் சபையை எப்படி நான் கட்டுவேன், என்னுடைய சபையை நான் கட்டுவேன் அப்படிங்கிறத குறித்து சொன்னார். அவர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய மெய்யான குமாரன் என்கிற வெளிப்பாட்டின் மேலே சபையை கட்டுவேன்னு. 18வது அதிகாரத்தில் சபைக்குள்ளே எப்படி வர வேண்டும், சபைக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்பதை பொதுவாக இந்த அதிகாரத்தில் சொல்லிட்டு, மத்தேயு 28வது அதிகாரத்தில் சபை என்ன நோக்கத்துக்காக இருக்குங்கிற சொல்லி கொடுத்துட்டார். இந்த 18வது அதிகாரம் முழுவதும் எதுக்குன்னா, சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். இதை நீங்கள் மறந்து விடாதீங்க. இங்கே முதல்ல அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, சீஷர்கள் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அதாவது ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள யார் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அங்கே வந்து இந்த உலக பிரகாரமாக இந்த சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவோட வல்லமையை பார்க்குறாங்க, அதிசயங்களை பார்க்குறாங்க, அதிகாரத்தை பார்க்குறாங்க, அவர் மூலமாக வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லக்கூடியதாக எல்லா மக்களெல்லாம் இது பண்ணி அவருக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு எண்ணங்கள் உண்டாகுது. என்ன, இங்கே யார் வந்து அதிக அதிகாரத்தில் இருப்பா, யார் பெரிய வல்லமையில் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கர்த்தர் வந்து என்ன பண்ண போகிறாரு, அவங்களுக்கு எப்படி மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்க போகிறாரு. அப்போ என்னன்னா, சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க, அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறதையும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி உள்ளதாக இருக்குது, உலக பிரகாரமான காரியமாக இருக்கிறது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே மாத்திரம் இல்லை, இது என்னுடைய ஒத்த பகுதி மார்க் 9வது அதிகாரம் 33, 35 பார்க்குறோம். அங்கேயும் அவங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடக்கிறத பார்க்குறோம். இதற்கு பின்பாக கெத்செமனே பூங்கால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவும் அவர்கள் வந்து யார் பெரிய ஆளுன்னு சண்டை போடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். யாக்கோபு ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறார். யாக்கோபு 4:4 விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறான்னு சொல்லிட்டு, அவர் யாருக்கு 6வது வசனம் சொல்லும்போது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ ஒரு பாவத்துக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார், எதற்காக? பெருமையாக இருப்பதற்கு. இங்கே சீஷர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நான் எப்படி பெரிய ஆளாக முடியும், யார் பெரிய ஆளாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தோடு வந்து கேள்வி கேட்குறாங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? முதல்ல உங்களுடைய உள்ளான காரணம் என்ன, மோட்டிவ் என்ன, நீங்கள் அதை தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட இருந்த சீஷர்களே என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு நான் பெரிய ஆளாகணும், என்னுடைய காரியம் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டத்தை இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு வந்து நீங்கள் வந்து உண்மையாக கர்த்தரை தேடக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு பெரிய பேர் வரணும், உங்களுக்கு உள்ள ஒரு பெருமை வரணும், உங்களை எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஊழியம் செய்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது உங்களை வந்து உந்தி தள்ளுகிறது, எந்த காரணத்தினால நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு என்று வாழ வேண்டும் என்கிற நோக்கம் எதனால் வருது? நீங்கள் வந்து உண்மையிலே மனத்தாழ்மையை தேடக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா, இல்லை பெருமை தேடக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்களா, இல்லை அதிகமாக கேட்குறீங்களா? இப்போ ஒருத்தரை பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவதற்கு நீங்கள் அதிகமாக மரியாதை கொடுத்து அதை கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் அவங்களுக்கு பேசி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி உங்கள் வழி மூலமாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறீங்களா? ஏன்னா அங்கே வந்து நிறைய பேருக்கு என்னென்னா, எனக்கு ஒரு அந்தஸ்து வேணும், எனக்கு ஒரு பதவி வேணுங்கிறதுக்காக ஊழியத்துக்கு வரக்கூடியவங்க உண்டு, கிறிஸ்தவத்துக்குள்ளே வரக்கூடியவர்கள் உண்டு. நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்து காரியம் செய்கிறீங்க? அது ஊழியமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீடாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய வேலைத்தலமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும்,
நீங்கள் எப்படி தெரியுமா ஒரு பெரிய ஆளாக மாற முடியும்? நீங்கள் மற்றவர்களுக்கு சுயநலமற்ற தன்னலமற்ற ஒரு சேவை செய்யும் போது தான் நீங்கள் உண்மையான ஒரு தலைவனாக வர முடியும். அதனால தான் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான தலைமை தத்துவங்கிறது என்ன? வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவனாகத்தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு ஒரு அந்தஸ்து இல்லாமல் கர்த்தருக்கென்று பணி செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, இதோ நான் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தருடைய காரியத்தை செய்வது, எனக்கு ஏதோ ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும், எனக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தினால் அல்ல ஆண்டவரே, முழுமையாக உமக்கென்று வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்தினால வாழுகிறோம் என்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.